வணக்கம். இன்றைக்கு நாம தமிழ்நாட்டோட வரலாற்றுல ஒரு முக்கியமான, அதே நேரம் ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள். நமக்கு கிடைச்சிருக்கிற சில வரலாற்று குறிப்புகளை வச்சு இந்த போராட்டங்களோட பின்னணி என்ன, முக்கியமா என்னென்ன நடந்துச்சு, அதோட தாக்கம் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இது வெறும் மொழி போராட்டம் மட்டும் இல்லையா? பண்பாடு, அடையாளம், ஏன் தமிழ்நாட்டோட அரசியலே இது மாத்தி அமைச்சதுன்னு சொல்லலாம். சரி, அப்போ ஆரம்பிக்கலாமா? பொறி பாத்தீங்கன்னா 1930களிலேயே பத்திக்கிச்சுன்னு சொல்றாங்க. 1937-38ல அந்த முதல் பெரிய எதிர்ப்பு வர்றதுக்கு என்ன காரணம்? ஆமா. அப்போதைய சென்னை மாகாணத்துல ராஜாஜி தலைமையில காங்கிரஸ் அரசாங்கம் இருந்துச்சு. அவங்க பள்ளிக்கூடங்கள்ல இந்திய கட்டாய பாடமா கொண்டு வந்தாங்க. இதுதான் முதல் புள்ளி. இத பெரியார், ஈவே ராமசாமி, மறைமலை அடிகள் மாதிரி தமிழறிஞர்கள், நீதி கட்சி தலைவர்கள் இவங்க எல்லாரும் ரொம்ப கடுமையா எதிர்த்தாங்க. ஓஹோ. அவங்க பார்வையில இது வெறும் ஒரு மொழியை கத்துக்கிற பிரச்சனை இல்ல, தமிழ் மொழிக்கு, தமிழ் பண்பாட்டுக்கு, ஏன் ஒட்டுமொத்த திராவிட அடையாளத்துக்கே ஒரு ஆபத்துன்னு அவங்க பார்த்தாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது ஆரம்பத்துல இருந்தே இது சும்மா ஒரு மொழி கத்துக்கிறதா இல்லையாங்கிறத தாண்டி எங்க அடையாளம் சார்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்பட்டிருக்கு. அப்படிதானே? சரியா சொன்னீங்க. அந்த பார்வைதான், அந்த உணர்வு தான் இதுல முக்கியம். கட்டாயப்படுத்துதல் அந்த வார்த்தை தான் இங்க மையப்புள்ளி. இந்தி கத்துக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கிறதா அவங்க சொல்லல. ஆனா அது அரசாங்கமே அதிகாரப்பூர்வமா கட்டாயமா திணிக்கும் போது அது தமிழ் மொழியோட இடத்தை குறைச்சிடும், எங்களுடைய பண்பாட்டு தனித்துவத்தை பாதிச்சிடுங்கிற ஒரு பயம், ஒரு அச்சம் வலுவா இருந்துச்சு. ஒரு பண்பாட்டு திணிப்பு மாதிரி. ஆமா, கிட்டத்தட்ட ஒரு பண்பாட்டு படையெடுப்பு மாதிரி தான் அது உணர்ந்தாங்க. சரி, இந்த ஆரம்ப எதிர்ப்புக்கு அப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு 1965ல இந்த போராட்டங்கள் ரொம்ப தீவிரமாகுது, உச்ச கட்டத்தை எட்டுது. அதுக்கு என்ன பின்னணி? ஆமா, 1965 போராட்டம் நிஜமாவே ரொம்ப தீவிரமானது. அதுக்கு முக்கிய காரணம் 1963ல வந்த அலுவல் மொழிகள் சட்டம். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுச்சுன்னா, சுதந்திரம் கிடைச்ச 15 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 1965ல இருந்து ஹிந்தி மட்டும்தான் இந்தியாவின் ஒரே அலுவல் மொழியா இருக்கும்னு. ஓ, ஆங்கிலம் இல்லாம? ஆமா, ஆங்கிலம் துணை மொழியா இருக்கலாம், ஆனா ஹிந்தி தான் முதன்மை அலுவல் மொழிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு. இது தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கொந்தளிப்பையா ஏற்படுத்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா மாணவர்கள் இதுல பெரிய அளவுல இறங்கி போராடினாங்க. மாணவர்களா? அப்போ அதோட வீச்சு ரொம்ப பெருசா இருந்திருக்கும் போலயே. நிச்சயமா. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னு லட்சக்கணக்கான மாணவர்கள் வீதிக்கு வந்துட்டாங்க. அவங்க கூடவே அரசியல் தலைவர்கள், பொதுமக்களும் இணைஞ்சாங்க. ரொம்ப துரதிருஷ்டவசமா சில இடங்கள்ல பெரிய வன்முறை சம்பவங்கள், தீக்குளிப்புகள் கூட நடந்துச்சு. நிலைமை ரொம்ப தீவிரமா இருந்தது உண்மைதான். தமிழ்நாட்டு வரலாற்றுல அது ஒரு மறக்க முடியாத கொஞ்சம் கசப்பான அத்தியாயம். இவ்ளோ பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கு. அரசியல் ரீதியா இதோட தாக்கம் எப்படி இருந்துச்சு? அதோட விளைவுகள் என்ன? தாக்கம் மிக மிக அதிகம். இதை கொஞ்சம் பரந்த பார்வையில பார்த்தோம்னா, இந்த போராட்டங்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது திமுகவோட அபார வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சதுன்னு சொல்லலாம். அது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல காங்கிரஸ் கட்சி தான் பலமா இருந்துச்சு. ஆனா இந்த மொழி போராட்டத்தை அவங்க கையாண்ட விதம் மக்கள் மத்தியில அவங்களுக்கு ஒரு பெரிய சரிவை ஏற்படுத்துச்சு. அப்போ திமுகவுக்கு இது சாதகமா அமைஞ்சதா? நிச்சயமா. இந்த மொழி உணர்வு, இனமான உணர்வுங்கிற விஷயத்தை மையமா வச்சு திமுக ஒரு பெரிய சக்தியா உருவெடுத்து 1967 தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாங்க. தமிழ்நாட்டோட அரசியல் பாதையே அதோட மாறிடுச்சு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மொழி கொள்கையிலையும் பெரிய மாற்றம் வந்துச்சு. தமிழ்நாட்டில் நடந்த இந்த தீவிரமான எதிர்ப்பை பார்த்து மத்திய அரசு கொஞ்சம் இறங்கி வர வேண்டியிருந்தது. அப்படியா? ஆமா, இந்திய மட்டும் அலுவல் மொழியாக்காம ஆங்கிலமும் காலவரையின்றி இணை அலுவல் மொழியா தொடரும் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. இது இந்தியாவோட மும்மொழி கொள்கை தொடர்பான விவாதங்களையும் பெரிய அளவுல பாதிச்சது. சரி, அப்ப சுருக்கமா சொல்லணும்னா இந்த போராட்டங்களுக்கு பின்னாடி இருந்த முக்கியமான உந்து சக்திகள்னு எதை சொல்லலாம்? முக்கியமா ஒரு 3 விஷயங்களை சொல்லலாம். ஒன்னு, தமிழ் மொழி மேல இருந்த பற்று, அப்புறம் தங்களோட தனிப்பட்ட பண்பாட்டையும் அடையாளத்தையும் பாதுகாக்கணுங்கிற ஒரு தீவிரம். 2வது, ஹிந்தி கட்டாயமாக்கப்பட்டா படிப்புல, அரசாங்க வேலைவாய்ப்புல ஹிந்தி தெரியாதவங்களுக்கு, குறிப்பா தமிழர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வந்துரும், நாம 2ஆம் தர குடிமக்கள் ஆயிடுவோங்கிற ஒரு நியாயமான பயம். அதுவும் முக்கியம். 3வதா, பெரியார், அண்ணா மாதிரியான தலைவர்கள் வளர்த்தெடுத்த திராவிட இயக்கம், அந்த இயக்கத்தோட மொழி உணர்வு, இந்தி எதிர்ப்பு அரசியல், இது எல்லாமே மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருந்தது. இதுல எனக்கு ஒரு கேள்வி வருது. அப்போ இந்த எதிர்ப்புங்கிறது ஹிந்தி மொழியை கத்துக்கிறதுக்கு எதிரா இருந்துச்சா, இல்ல அதை கட்டாயப்படுத்துறதுக்கு எதிரா இருந்துச்சா? இதை கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல்களை வச்சு பார்க்கும்போது எதிர்ப்பு இந்தி மொழியை கத்துக்கிறதுக்கு எதிரா இல்லங்கிறதா உண்மை. தமிழ்நாட்டுல நிறைய பேர் தனிப்பட்ட முறையில இன்னைக்கும் இந்தி கத்துக்கிறாங்க, அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அது அரசாங்கமே அதிகாரப்பூர்வமா பள்ளிக்கூடங்கள்ல, நிர்வாகத்துல ஒரு கட்டாய பாடமா, கட்டாய மொழியை திணிக்கிறத தான் கடுமையா எதிர்த்தாங்க. அந்த கட்டாயம் அப்படிங்கிற வார்த்தை தான் பிரச்சனையே. சரி, புரியுது. இதெல்லாம் நடந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கும் பார்த்தா இந்த மொழி உணர்வு, இந்தி திணிப்பு எதிர்ப்புங்கிற ஒரு மனநிலை தமிழ்நாட்டுல உயிர்ப்போட இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்படிதானே? ஆமா, நிச்சயமா. அந்த உணர்வு இன்னைக்கும் இருக்கு. மத்திய அரசாங்கம் சில கொள்கை முடிவுகளை அறிவிக்கும் போது, இல்ல சில திட்டங்களை கொண்டு வரும்போது, இது மறைமுகமா இந்தி திணிக்கிற முயற்சியோ அப்படின்னு ஒரு சந்தேகம் தமிழ்நாட்டுல பலருக்கும் வருது. அப்போதெல்லாம் இந்த பழைய எதிர்ப்பு உணர்வுகள் மறுபடியும் மேல வரதை நாம பார்க்க முடியுது. உதாரணமா கொஞ்சம் வருஷம் முன்னாடி 2019ல புதிய கல்விக் கொள்கை வரைவு வந்தது. அதுல மும்மொழி கொள்கையை பத்தி சில பரிந்துரைகள் இருந்தது. ஆமா, ஞாபகம் இருக்கு.
அது தமிழ்நாட்டுல பெரிய விவாதத்தையும் சில எதிர்ப்புகளையும் கிளப்பிச்சு இல்லையா? அதனால அந்த வரலாறு இன்னைக்கும் ஒரு வகையில எதிரொலிச்சுட்டு தான் இருக்கு. ஆக மொத்தம் தமிழ்நாடோட மொழி பண்பாட்டு அடையாளத்தை வலுப்படுத்தினதுலயும் இந்திய ஒன்றியத்தோட மொழி அரசியல்ல தமிழ்நாடோட தனித்தன்மையை உறுதிப்படுத்தினதுலயும் இந்திய எதிர்ப்பு போராட்டங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. இது வெறும் மொழி போராட்டம் இல்ல, தமிழ்நாட்டின் அரசியல் சமூக வரலாற்றையே வடிவமைச்ச ஒரு சக்தி வாய்ந்த இயக்கம்னு சொல்லலாம். சரி, இப்ப நம்ம நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். உங்களுக்காக ஒரு சிந்தனை. ஒரு பெரிய இந்தியா மாதிரி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டுல ஒட்டுமொத்த நாட்டுக்கான ஒற்றுமை உணர்வையும் அதே சமயம் ஒவ்வொரு பகுதியோட தனிப்பட்ட மொழி பண்பாட்டு அடையாளங்களையும் எப்படி பேலன்ஸ் பண்றது? குறிப்பா கல்வி, நிர்வாகம் மாதிரியான துறைகள்ல இந்த சமநிலையை எந்த சமரசமும் இல்லாம எப்படி கொண்டு வர முடியும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு இதை பத்தி யோசிச்சு பாருங்க.